ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோடம்பாக்கத்திலிருந்து பாலசுப்ரமணி பேசுகிறேன். இன்று நாம் காணப்போவது துலாம் ராசியுடைய குணங்களை பற்றியும் துலாம் ராசியினுடைய தன்மைகளை பற்றியும் நாம் இன்று காணப்போகிறோம். துலாம் ராசியானது ராசிகளில் 7வது ராசியாக இருக்கிறது. அதாவது காலபுருஷனுக்கு 7வது ராசியாக இந்த துலாம் ராசியானது அமைகிறது. இந்த துலாம் ராசியானது ஒரு ஆண் ராசியாகும். துலாம் ராசியில் மொத்தம் 3 நட்சத்திர அதாவது 3 கிரகங்களுடைய நட்சத்திர பாதங்கள் இடம்பெறுகிறது. மொத்தம் துலாம் ராசியை பொறுத்தவரையில் துலாம் ராசி ஒரு காற்று ராசியாகும். அது ஒரு சர ராசியாகும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே துலாம் ராசியினுடைய வடிவமானது தராசு, அதாவது தராசு வடிவமாகும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இயற்கையாகவே அது மனைவியை பற்றிய எண்ணங்களையும் சிந்தனைகளும் சற்று அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பார்கள். அதேபோல் நண்பர்களை பற்றியும் அவர்களுடைய விஷயங்களை பற்றியும் மிகுந்த ஆர்வம், அதாவது அவர்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள மிக ஆர்வம் உள்ளவராகவும் அவர்களை பற்றி நல்ல விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள். பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் மனைவி மீதும் நண்பர்கள் மீதும் அன்பு வைத்திருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். நல்ல நண்பர்களை பெற்றிருப்பார்கள். நல்ல அழகான மனைவியை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த துலா லக்னம் மற்றும் துலா ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும். மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு செவ்வாயாக வீடாக வருகின்ற காரணத்தினால் சில சமயம் இவர்களுடைய பேச்சில் சற்று கடினத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது பேச்சில் சில அதிகப்படியான கடினத்தன்மையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த சூழ்நிலைகள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும். ஏனெனில் இந்த 2ஆம் வீடு காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக அமைகின்ற காரணத்தினால் தன்னுடைய பேச்சின் மூலமாக சில அவமானங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகம். இருப்பினும் துலாம் ராசிக்காரர்கள் அன்பாக பேசினால் கண்டிப்பாக தன்னுடைய தன்மையை மாற்றும் இயல்பினர் என்று நிச்சயமாக கூறலாம். அதே போல் இந்த துலாம் ராசி துலா லக்னக்காரர்களுக்கு 3ஆம் வீடு குருவினுடைய வீடாக அமைகிறது. 3ஆம் இடம் என்பது வீரியம், வெற்றி, முயற்சி, இளைய சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஸ்தானமாகும். மேலும் அது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடாக அமைகிறது. இயற்கையாகவே இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்யும் முயற்சிக்கு இறைவனுடைய அனுகூலம் கிடைக்கப்பெற்று அவர்கள் அந்த முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வாழ்க்கையில் பிரகாசமாக உண்டாகிவிடும். அதே போல் இந்த துலாம் ராசிக்கு 4ஆம் வீடு சனியினுடைய வீடாக அமைகிறது. பொதுவாக இந்த துலாம் ராசி துலா லக்னக்காரர்களை பொறுத்தவரையில் சொந்த பந்தங்களை விட்டு சற்று விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகம். அதேபோல் சொந்த பந்தங்களால் பெரிய ஒரு உதவிகளை பெற முடியாத சூழ்நிலை இந்த துலா லக்னக்காரர்களுக்கு அமையும். பெரும்பாலும் இந்த துலா லக்னக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் தன் சொந்த பந்தங்களை விட்டு விலகி இருந்தால் சற்று முன்னேற்றம் அடைவதில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்கள் 4ஆம் வீடு சனி வீடாக அமைகின்ற காரணத்தினால் தன் தாயை விட்டு சற்று விலகி இருந்தால் இன்னும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளெல்லாம் அடையலாம். அதே போல் 4ஆம் வீடு சனியினுடைய வீடாக அமைவதாலும் அது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு என்பதாலும் இவருடைய சுக விஷயங்களில் அந்நிய நபர்களுடைய, அதாவது இவர் தொழில் செய்யும் இடத்திலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி அந்நிய நபர்களுடைய தொடர்பின் மூலமாக உயர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த துலா லக்னக்காரரும் துலா ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும். மேலும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடு சனியினுடைய வீடாக அமைகிறது. 5ஆம் இடம் சனி என்கிற காரணத்தினால், அதாவது இவர்கள் விவசாய நிலங்களை விற்று, அதாவது இவர்களுக்கு விவசாய நிலங்களில் வசிக்கும் தன்மை இருக்காது, அல்லது விவசாய நிலங்களை பயன்படுத்தக்கூடிய யோகம் இருக்காமல் சற்று அதை விற்று விலகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வாழ்நாளில் உருவாகும். 5 சனி என்பதால் அவ்வப்போது இவருடைய மனதிலும் அவருடைய எண்ணங்களிலும் சில தாமதமான சில மெதுவான ஒரு அமைப்புகள் எல்லாம் உருவாகும். எண்ணங்கள் திட்டங்கள் செயல்படுத்தும் பொழுது சிறிது மெதுவாக செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த துலா லக்ன துலா ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும். அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடு குருவினுடைய வீடாக அமைகிறது. 6ஆம் வீடு குருவினுடைய வீடு என்ற காரணத்தினால் பொதுவாக இது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக அமைகிறது. 6ஆம் வீடு என்பது வேலை செய்யக்கூடிய இடங்கள் என்று சொல்லலாம். அப்பொழுது 6ஆம் வீட்டில் வேலை செய்யக்கூடிய இடங்கள், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இயற்கையாகவே அவ்வப்போது இவர்களுக்கு வந்து செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு. 6ஆம் இடம் குருவின் வீடு என்பதாலும் அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு என்பதாலும் அடிக்கடி இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த துலாம் லக்னம் மற்றும் துலா ராசிக்காரர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல் உடல்நிலைக்காக சிறிது செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
எதிரிகள் மூலமாக சில விரய செலவுகள் உண்டாவதற்கும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடாக அமைகிறது. அது காலபுருஷனுடைய முதல் வீடாக அமைகின்ற காரணத்தினால் இவர்கள் பெரும்பான்மையாக இவருக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மனைவியானவர் பெரும்பான்மையாக சிறிது கோபக்காரராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதுபோல் சிறிது பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஆளாக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவியர் சிறிது பிடிவாதம் கொண்டவராகவும் சிறிது தலைக்கணம் இருப்பவராகவும் இருக்கக்கூடும். இருப்பினும் இவர்கள் அன்பின் மூலமாக அவர்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இந்த துலா லக்ன மற்றும் துலா ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அதே போல் இந்த லக்னத்திற்கு 8ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடாக வருகிறது. பொதுவாக இந்த துலாம் லக்ன துலா ராசிக்காரர்களுக்கு லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷமானது மிகவும் குறைவு. அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை என்றுதான் ஜோதிட சாஸ்திரமானது கூறுகிறது. மேலும் 8ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு என்கிற காரணத்தினால் சயன போகம் அனுபவிப்பதில் சயனபோக விஷயங்களில் சற்று இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஏனெனில் இந்த சயனபோக விஷயங்கள், அதாவது தாம்பத்திய இன்பம், மறைமுக இன்பம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களில் தனத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அதிகம் உண்டு. எனவே வேற்று நபரிடம், வேற்று பாலினர்களிடம் இவர்கள் தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ளும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. ஏனெனில் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு என்பதால் அதன் மூலமாக இவருக்கு வம்பு வழக்குகள் வருவதற்கோ அல்லது இவர்கள் தனத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அதிகம். எனவே இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்ற நபர்களுடன் உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக மிகவும் சூதானமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல இந்த ராசிக்கு 9ஆம் வீடு புதனுடைய வீடாக வருகிறது. மேலும் அது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடாக வருகிறது. 9ஆம் இடம் என்பது நாம் அடையக்கூடிய பாக்கியங்கள், நாம் போகக்கூடிய நீண்ட தூர பயணங்கள். இது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு என்ற காரணத்தினால், 3ஆம் வீடு என்பது கம்யூனிகேஷன் தொடர்பு என்ற காரணத்தினாலும் இவர்களுக்கு பெரும்பான்மையாக பார்த்தீர்கள் என்றால் சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் மற்றும் கம்யூனிகேஷன் தொடர்புகள் மூலமாக இவர்களுக்கு பாக்கியங்கள் அமையக்கூடிய யோகங்கள் எல்லாம் உண்டாகும். அதேபோல் துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு சந்திரனுடைய வீடாக வருகின்ற காரணத்தினால் இவர்கள் அடிக்கடி இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லது தொழில் நிமித்தமாக பல இடங்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வாழ்க்கையில் இயற்கையாகவே அவர்களுக்கு உருவாகிவிடும். அதுபோல் லக்னத்திற்கு 11 கூடையவர் சூரிய பகவானாக வருகிறார். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது நாம் சேமிக்கக்கூடிய சேமிப்பு, இதை குறிக்கக்கூடிய இடமாகும். எனவே இயற்கையாகவே இந்த துலாம் லக்ன துலா ராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய காரகத்துவத்தின் மூலமாக, அதாவது ஒரு தந்தை அல்லது அரசாங்க வகையில் ஏதேனும் ஒரு உதவிகள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக இவர்கள் அசையா சொத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகவும் அதிகம். ஏனெனில் 11ஆம் வீடு என்பது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக வருகின்ற காரணத்தினால் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கப்பெற்று, அதாவது இவர்களுக்கு பெரிய மனிதரின் தொடர்போ அரசாங்க தொடர்போ அல்லது தந்தையின் மூலமாகவோ அசையா சொத்துக்கள் எல்லாம் அமையும் வாய்ப்புகள் எல்லாம் இயற்கையாகவே உண்டாகும். இருப்பினும் அது பாதக வீடு என்பதால் அதற்கு சில பிரச்சனைகளையும் இவர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வாழ்நாளில் உருவாகும். அதே போல் இவர்களுக்கு 12ஆம் வீடானது புதனுடைய வீடாக வருகிறது. 12ஆம் இடம் என்பது வெளியூர் ஸ்தானம். 12ஆம் என்பது அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சயன போகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அது 12ஆம் வீடாக வருகின்ற காரணத்தினாலும் காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு என்கிற காரணத்தினாலும் சயன போகங்களை அனுபவிப்பதில் சில பிரச்சனைகள் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடும். அதாவது சயன போகம், அதாவது தாம்பத்திய இன்பங்களை, படுக்கையறை இன்பங்களை அனுபவிக்கும் போது சில தடைகள் எதிரிகள் மூலமாக, அதாவது சுற்றி இருக்கும் எதிரிகள் மூலமாக அந்த தாம்பத்திய இன்பத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள், அதே போல் வெளி நபர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு தடங்கள் ஏற்பட்டு அந்த தாம்பத்திய விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் வாழ்நாளில் மிக அதிகமாக உருவாகும் என்பதை கண்டிப்பாக கூறலாம். இது இப்போது கூறியது அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களுடைய, துலா லக்னக்காரர்களுடைய பொது பலன்களாகும். மேலும் அந்த துலா லக்ன ராசிக்கு மற்ற கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதை பொறுத்து பலன்கள் சற்று மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட்.